பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீர் முழுவதிலும் உள்ள 50 பொது பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் அரசின் நடவடிக்கை குறித்து பேசிய அதிகாரிகள், சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக காஷ்மீரில் உள்ள 87 சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்களில் 48 பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளன. தூஷ்பத்ரி, கோகர்நாக், துக்சும், சிந்தன் டாப், அச்சப்பால், பாங்காஸ் பள்ளத்தாக்கு, மார்கன் டாப், தோசமைத்தான் உள்ளிட்ட இடங்களில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் தெற்கு காஷ்மீரில் உள்ள பல முகாலய தோட்டங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்களை மூட அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்திடம் இருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றாலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 48 பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளனர். சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்களை மூடுவதால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்களை மூட முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமுக்கு அருகில் உள்ள பைசரன் புல்வெளியில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட நிலையில், சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்து குறிப்பிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான அனுமதியை அரசு மறுத்துள்ளது.